வெல்கம் டு கேஜேஸ் கிங்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது ஒரு அழகான காலை பொழுது. அன்னைக்கு அந்த காட்டில் இருந்த கொஞ்சம் சிட்டுக்குருவிங்க அங்கே இருந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டில் இருந்த சின்ன சின்ன பூச்சிகளையும் கீழே இருக்க சின்ன சின்ன பழங்கள் விதைகள் அப்படின்னு அதை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே இருந்த ஒரு சிட்டுக்குருவி மட்டும் எப்போவும் கொஞ்சம் தனிமையாகவே இருப்பாங்க. எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாட மாட்டாங்க. அவங்க எல்லாரு கூடயும் இருந்தாலும் எப்போவுமே தனிமையே விரும்புவாங்க. ஆனால் அவங்களோட நண்பர்கள் எப்போவும் அவங்கள தனியாக விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க எப்போவுமே தான் கூடயே வச்சுப்பாங்க. ஆனாலும் அந்த சிட்டுக்குருவி ரொம்பவும் அமைதியாகவே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவிங்க எல்லாரும் அங்கே இருந்த ஒரு நீரோடையில் குளிச்சு விளையாடலாம் அப்படிங்கிறதுக்காக போனாங்க. அங்கே போய் ரொம்பவும் சந்தோஷமாக அந்த தண்ணியில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிட்டுக்குருவி ரொம்பவும் அமைதியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நீங்களும் எங்கள் கூட வாங்க, நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, பரவாயில்ல, எனக்கு தண்ணியில் இறங்குறதுக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது, நான் இங்கே இருந்தே நீங்கள் விளையாடுறது எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்ட மற்ற 2 சிட்டுக்குருவிங்களும் சரி, அவங்கள நம்ம கம்பல் பண்ணி விளையாட வைக்க வேண்டாம், அவங்களா விளையாடணும்னா விளையாடட்டும், நம்ம கூட வந்தாங்களே அதுவே சந்தோஷம் அப்படின்னு நினச்சாங்க. இதை எல்லாத்தையும் தூரத்திலிருந்து யமதர்மராஜா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் அந்த சிட்டுக்குருவிங்க திரும்பவும் உணவை தேடி காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போவும் அங்கே யமதர்மராஜா அந்த 3 சிட்டுக்குருவிங்களும் விளையாடுறதையும் பேசுகிறதையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அங்கே இருக்க விஷயம் பாவம் அந்த சிட்டுக்குருவிங்களுக்கு தெரியாமலே போச்சு. அவங்க எப்பவும் போல் தங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக அங்கே விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தனிமையாக இருந்த சிட்டுக்குருவி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட நண்பர்களோட பழக ஆரம்பித்தாங்க. அந்த யமதர்மராஜா அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்தையும் தொடர்ந்து அந்த சிட்டுக்குருவிங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யமதர்மராஜா அந்த 3 சிட்டுக்குருவிங்களையும் பார்த்துட்டு இருக்கிறத மேலே இருந்து பறந்து வரும்போது கருட பகவான் பார்த்தாங்க. பாவம், அந்த சிட்டுக்குருவிங்க எவ்வளோ அழகாக ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த யமதர்மராஜாவால் அந்த பறவைங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறத நினச்சி அந்த கருட பகவான் ரொம்பவும் பயப்பட்டாங்க. நம்ம இவங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை செய்யணும். சரி, யமதர்மராஜா என்னதான் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த கருட பகவானும் அந்த சிட்டுக்குருவிங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்துக்கு தொடர்ந்து அவங்க கூட போக ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவிங்க 3 பேரும் ஒருத்தர் விளையாடி முடிச்சுட்டு அங்கே இருந்த ஒரே ஒரு சிட்டுக்குருவி மட்டும் தனியாக அங்கே காட்டுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன நீரோட்டத்துக்கிட்ட வந்தாங்க. அங்கே ரொம்பவும் தனியாக உட்காந்து ஜாலியாக அங்கே இருந்த பறவைங்களை மரங்களை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஓடையில் ஏதாவது புழு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே யமதர்மராஜா அந்த குருவியையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது கருட பகவானுக்கு, ஓ, நம்ம 3 குருவிகளுக்கும் ஆபத்து இருக்கும்னு நினச்சோம், ஆனால் யமதர்மராஜா பார்க்குறத பார்த்தா இந்த ஒரு குருவிக்கு ரொம்பவுமே பாதிப்பு அதிகமாக இருக்குது, இவர் ஏதோ பண்ண போகிறாரு, பாவம், இது ரொம்பவுமே சின்ன குருவியாக இருக்குது, நம்ம முயற்சி பண்ணுனா இந்த குருவியை எப்படியும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு அந்த கருட பகவான் முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி நம்ம போய் இப்போது சிட்டுக்குருவிக்கிட்ட பேசலாம், அப்போது சிட்டுக்குருவிக்கு நடக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்கள வேறு எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் எப்படி நம்ம போய் பேசுறது அப்படின்னு ரொம்பவும் தயங்கிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்கிறத அந்த குருவி நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. நம்ம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கருட பகவான் பறந்து போயிட்டு அந்த சிட்டுக்குருவிக்கிட்ட இருந்தாங்க. சிட்டுக்குருவிக்கிட்ட, உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறத நான் உணர்றேன், நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களை ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல கருட பகவான் சொன்னதை பற்றி எதுவுமே அந்த சிட்டுக்குருவிக்கு புரியலை. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருட பகவான் அந்த சிட்டுக்குருவியை தூக்கிட்டு காடு மலை அப்படின்னு ரொம்ப தூரமாக பறந்தாங்க. ரொம்ப நேரமாக அந்த சிட்டுக்குருவி அந்த கருட பகவான் தூக்கிட்டு பறந்ததுனால
அந்த சிட்டுக்குருவிக்கு தான் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற எந்த விவரமும் தெரியல. அவங்க ரொம்ப தூரம் பறந்து பல மைல் தூரம் தாண்டி வந்து அங்கே ஒரு மலைக்கு மேலே ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் இருந்த பொந்தில் வச்சாங்க. நீங்கள் இங்கே ரொம்பவுமே பாதுகாப்பாக இருப்பீங்க, நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கருட பகவான் சொன்னாங்க. இதை கேட்டதுமே அந்த சிட்டுக்குருவி ரொம்பவும் நன்றி கருட பகவானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு பெரிய பாம்பு வந்தது. அந்த பாம்பு கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள அந்த சிட்டுக்குருவியை சாப்பிட்டுட்டாங்க. இதை பார்த்ததுமே அந்த கருட பகவானுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம அந்த சிட்டுக்குருவியை எப்படியாவது பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தோம். ஆனால் நம்மளே அதோட உயிர் போகிறதுக்கு ஒரு காரணமாயிட்டோமே அப்படின்னு நினச்சி கருட பகவான் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. ரொம்பவும் கோபத்தோட அந்த பாம்பை பார்த்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த பாம்பு, இது என்னோட குகை, இங்கே நீங்கள் கொண்டு வந்து வைக்கும்போது அது எனக்கான உணவாக எனக்கு தோணுச்சு, அதனால் நான் அதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட கருட பகவான் ரொம்பவும் சோகமாக பறந்து ரொம்ப தூரம் போயிட்டு அங்கே இருந்த காட்டில் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஏன் இப்படி பண்ணணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சி அது அவங்களோட உயிரையே போக வைக்கிறதுக்கு ஒரு காரணமாயிருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் அங்கே யம தர்மராஜா வந்தாங்க. அவங்க கருட பகவானை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், நீங்கள் அந்த சிட்டுக்குருவியை தேடி தேடி வரும்போதெல்லாம் உங்களால் அந்த சிட்டுக்குருவிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும்னு நினச்சேன். அதனால் அந்த சிட்டுக்குருவியை நான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு மரப்பொந்தில் வச்சேன். ஆனால் அந்த பாம்பு அந்த குருவியை சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டு யம தர்மராஜா, நான் அந்த சின்ன குருவியை தேடி தேடி வந்ததுக்கான காரணம் அதோட விதியில் அது பல மைல் தூரத்துக்கு அப்பால் இருக்க ஒரு பாம்போட வாயில தான் அதோட மரணம் இருக்குது அப்படிங்கிறது எழுதியிருந்தது. இந்த குருவி ரொம்பவுமே சின்னதாக இருக்குது, இது எப்படி அவ்வளோ தூரம் பறந்து போக முடியும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த யம தர்மராஜா சொன்னாங்க. இதை கேட்ட கருட பகவான், நீங்கள் இதுக்காக தான் அந்த பறவையை தேடி தேடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த பறவை போன இடத்துக்கெல்லாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கருட பகவான் ரொம்பவும் சோகமாக இருக்கிறத பார்த்ததுமே யம தர்மராஜா அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டது. அது எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது அந்த தீர்மானிக்கப்பட்ட விதிப்படி தான் நடக்கும். அதை நம்ம மாற்றணும்னு முயற்சி பண்ணலாம், ஆனால் அது கண்டிப்பாக மாற்றவே முடியாது. எப்படி நடக்குமோ அதுபடி தான் அது நடக்கும். அதனால் நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறது தான் நம்மளால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட கருட பகவான், நீங்கள் சொன்னதும் சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேஜிஎஸ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.